வெறும் சுவிட்ச் ஆன் பண்ணா மட்டும் பட்டாசு எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். 1 2 3 வெடிக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம நெருப்பே இல்லாம வெறும் சுவிட்ச் ஆன் பண்ணா மட்டும் பட்டாசு எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். என்னது, நெருப்பே இல்லாம சுவிட்ச் ஆன் பண்ணா பட்டாசு வெடிக்குமா? அப்படிதானே கேக்குறீங்க? பண்ண முடியுங்க. அதை சொல்லி தரதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட். gamezob.com இது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் கிடையாது, மணி ஏர்னிங் வெப்சைட். உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர்ல www.gamezob.com அடிச்சீங்கன்னா உங்களோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போவீங்க. அங்க போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணா உங்களுக்கு 25 rupees உங்களுக்கு சைன் அப் போனஸா கிடைக்கும். அதே போல அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேம்ஸ் நீங்க விளையாடுனா ரியல் கேஷ் நீங்க வின் பண்ணலாம். எவ்வளவு வின் பண்ணலாம்னா 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் நீங்க வின் பண்ணலாம். வின் பண்ண அமௌண்ட் வந்துட்டு நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு பாக்கெட் மணி போல தான். அதே போல இதுல நீங்க மொபைல் போன், லேப்டாப் இது போல டிவைஸ் நீங்க வின் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலமா நீங்க மணியும் ஏர்ன் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல இருந்து நீங்க கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருளா வேணும்னா, ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிக்ரோம் ஒயர் முக்கியமா தேவை. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமா தேவைப்படும் இந்த வீடியோக்கு. இந்த நிக்ரோம் ஒயரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த நிக்ரோம் ஒயர்ல நிறைய டைப் இருக்கு. இப்போ நான் வச்சிருக்கிறது 0.5 mm டயாமீட்டர் உள்ள நிக்ரோம் ஒயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டா ஒயர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12 வோல்ட் டிசி பேட்டரி ஒன்று எடுத்துக்கினா நீங்க எத்தனை எம்ஏஹெச்ல வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி இருந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி இல்ல. கேன் பேட்டரியில கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். நான் கேன் பேட்டரியிலையும் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் எதுக்கு இந்த பேட்டரி எடுத்துன்னு வந்தேன்னா, நம்ம ஒயர் வந்துட்டு ரொம்ப அதிகமா எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப தூரத்துக்கு பவர் சப்ளை வேணும்ன்றதுக்காக நான் இந்த பேட்டரி எடுத்துக்கினேன். இது போல பேட்டரி நிறைய பேர் வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். பைக் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த பேட்டரி வச்சிருப்பீங்க. நான் இப்ப சும்மா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகணும் டெமோவா பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏதாச்சும் ஒரு ஒயர் எடுத்து பேட்டரியில கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியில கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டு ஒயரோட அதர் ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு எண்டையும் நம்ம நிக்ரோம் ஒயர்ல கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வச்சிருக்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் நிக்ரோம் ஒயர் வச்சிருக்கேன். இந்த நிக்ரோம் ஒயரை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா இதோட டயாமீட்டர் 0.2 mm உள்ள டயாமீட்டர். இதுக்கு வந்து 0.5 mm உள்ள டயாமீட்டர். ஸோ திக்னஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு எண்ட்லயும் நம்ம வந்துட்டு நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணிக்க போறோம். நான் சும்மா உங்களுக்கு டெமோக்கு தான் காமிக்கிறேன். ஸோ அதனால சின்னதா மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நிக்ரோம் ஒயரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் இன்னொரு எண்டை அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஹீட் ஆகும் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஹீட் ஆயிருக்குன்னு. சோ இந்த கான்செப்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு. என்ன நடுவுல ஒரே ஒரு ஸ்விட்சை மட்டும் கனெக்ட் பண்ணிக்க போறோம். ஆனா இந்த அளவுக்கு ஹீட் ஆனா பட்டாசு வெடிக்குமா இல்ல திரியில நெருப்பு பத்திக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். சோ லெட்ஸ் வி ட்ரை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம பேட்டரியில கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியில இருந்து வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஒயரை ஸ்விட்சோட ஒரு டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெரிய ஒயர் எடுத்து வந்தோம்ல, இந்த ஒயரோட ஏதாச்சும் ஒரு ஒயரை பேட்டரியோட இன்னொரு டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துன்னு வர வேண்டியதானு கேட்பீங்க. ஆனா இங்க வந்து பண்ணாதான் கொஞ்சம் நேச்சுரலா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி சினரியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணியாச்சு. இதோட இன்னொரு ஒயரை பேட்டரியோட இன்னொரு டெர்மினல் இருக்குல்ல, அதோட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர், ஆசம். அவ்வளவுதான், சிம்பிள் கனெக்ஷன் இவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒயரை நம்ம தூரமா கொண்டு போய்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இதுல வந்துட்டு நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஒரு வாட்டி ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்விட்ச் ஆன் ஆகி இருக்கிறப்போ நீங்க நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணா உங்களோட கை சுட்டு. சோ சேஃபா பண்ணுங்க நண்பா. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணா இதுல நெருப்பு வரும். ஹீட் ஆகுதா? தெரிஞ்சுதா? சரி ஓகே, அப்போ சுடுதுடா சுடுதுடா. ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ பாம்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம 1000 வாலாவில் ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் தூரமா வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆட்டோ பாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கயிறை வச்சு பார்த்துருவோம். கயிறு வச்சு நெருப்பு எரியுதா இல்லையான்னு பார்ப்போம். அங்க நம்மளோட அசோக் உட்காந்துன்னு இருக்கான் ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்காக. ஆன் பண்ணு. சூப்பரா பத்திக்கிச்சு பாருங்க. நம்மளோட கயிறு நெருப்பே இல்லாம வெறும் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே நம்மளோட கயிறு அழகா பத்திக்கிச்சு. இதை அணிச்சிருவோமா? அப்படியே டக் 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 அணித்தியாச்சு. அடுத்து நம்ம ஆட்டோ பாம்பை இது கூட கனெக்ட் பண்ணிட்டு நெருப்பு எரிஞ்சு இந்த ஆட்டோ பாம்பு வெடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. சோ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இந்த வாட்டி நம்ம ஆட்டோ பாம்பை ட்ரை பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேட்டரி அந்த இடத்துல இருக்கு, நம்மளோட ஆட்டோ பாம்பு அங்க இருக்கு. கல்லு மேல வச்சிருக்கோம் பாருங்க நம்மளோட ஆட்டோ பாம்பு. நம்மளோட அசோக் அங்க ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்காக அழகா உட்கார்ந்து இருக்கான். நம்மளோட ஆட்டோ பாம்பு இங்க இருக்கு. ஆன் பண்ணு. ஆன் பண்ணி விட்டுரு.
வேற லெவல்ல வெடிச்சுதுடா டேய். செமல சாட்டா பாம்பு வெடிச்சதுல இந்த நிக்ரோம் ஒயர் புட்டுக்குன்னு பார்த்தா நான் புடவே இல்ல. நல்லா தான் இருக்கு. செம சூப்பரா இருக்கு பாருங்க. இதே நிக்ரோம் ஒயர்ல நம்ம அந்த 1000 வாலாவை வெடிக்கிறோம். அடுத்தது நாம இந்த 1000 வாலாவை வச்சு எப்படி வெடிக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 1000 வாலாவை பிரிக்கலாமா? சதக் சதக் பிரிச்சாச்சு. இப்போ 1000 வாலாவை எடுப்போமா? என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் என்னோட 1000 வாலாவை இப்போதான் வெடிக்க போறேன். ஐ மீன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வெடிக்க போறேன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய பாதை. சோ இந்த பாதைக்கு அப்படியே நடுவுல வச்சுக்கலாம். 1000 வாலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேட்டரியில நிக்ரோம் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்க வைக்க வேண்டியதுதான் வேலை. ஓகே, இப்போ நம்மளோட அந்த பேட்டரியும் நம்மளோட நிக்ரோம் ஒயர் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். நீங்க கேம் ஜோப்ல வின் பண்ற மட்டும் டைரக்டா உங்க பேடிஎம் வாலெட்டுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் உட்கார்ந்த இடத்துலயே பட்டாசு வெடிக்கும் வித்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிக்ரோம் ஒயரோட நம்மளோட பட்டாசு திரிய கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்றது மட்டும் தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பட்டாசு அங்க இருக்கு. பட்டாசு பக்கத்துல ஒரே ஒரு கேமரா வச்சிருக்கேன், மொபைல் வச்சிருக்கேன். அந்த மொபைலுக்கு எந்த டேமேஜ் ஆகாம இருந்தா சரி. இப்போ நம்மளோட ஸ்விட்ச் ஆன் பண்ணா நம்மளோட பட்டாசு சூப்பரா வெடிக்கும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. வெடிக்குதா? வேற லெவலா? 1 2 3. வெடிக்குதா? வேற லெவலா? வேற லெவல்டா ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் சீன் ஆயிடுச்சு இந்த இடம். நம்மளோட நிக்ரோம் ஒயர் இந்த இடத்துல பாதியா புட்டுக்குச்சு. அங்க பாருங்க, ஹீட் தெரியுதா? ஆமாண்டா, இன்னும் ஹீட்டா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 9 வோல்ட் பேட்டரியில ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வெடிக்குமா வெடிக்காதான்னு எனக்கு தெரியாது. லெட்ஸ் ட்ரை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 9 வோல்ட் பேட்டரியை ட்ரை பண்ணி பார்ப்போம். 9 வோல்ட் பேட்டரி நான் 2 எடுத்துட்டு வந்து அதுல பவர் தீந்துருச்சு. நான் வச்சு பார்த்ததுல இது வந்துட்டு ரீசார்ஜபிள் பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி தான் இதுவும். சோ இதுல வந்துட்டு நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன். அங்க வந்துட்டு நான் பாம்பு வந்துட்டு வச்சிட்டு வந்துட்டேன். 9 வோல்ட் பேட்டரியில நீங்க ட்ரை பண்றப்போ நிக்ரோம் ஒயர் வந்துட்டு 0.2 டயாமீட்டர் இருக்கிற நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கோங்க. அப்பதான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோமா? அங்க பாருங்க, எவ்வளோ வெடிச்சுதா? ஃப்ரெண்ட்ஸ், 9 வோல்ட் பேட்டரியில இது பண்ண முடியும். நான் இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிட்டேன். நம்ம 9 வோல்ட் பேட்டரியில ட்ரை பண்றப்போ அந்த நெருப்பு பத்திக்கிற டைம் வந்துட்டு கொஞ்சோண்டு அதிகமாகுது. அதுவே நம்ம 12 வோல்ட் பேட்டரியில ட்ரை பண்றப்போ உடனே நெருப்பு பத்திக்கிச்சு பட்டாசுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்க வீடியோ எதுக்கு பண்ணோம்? ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அதை தாண்டி இந்த மாதிரி கூட நம்ம பட்டாசு வெடிக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லி தரணும்னு நினைச்சா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் செஞ்சேன். அதாவது இதை நீங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சா பெரியவங்க மட்டும் செஞ்சு பாருங்க, சின்ன பசங்க யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் கேம்ஸ் ஜாபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு, கமெண்டோட ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயே பின் பண்ணி இருக்கு. நீங்க கேம்ஸ் ஜாபை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.